ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 51A வர ஒரு பார்ட் நான் எப்பவுமே சொல்றது திரும்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கங்கள், ஒன்றிய அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய நாடாளுமன்றம், அதே மாதிரி அடுத்ததாட்டு மாநில அரசாங்கத்துடைய நமக்கு ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ மாநில அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்றப்ப அதுல வந்து அதோடைய நிர்வாகம் பார்த்தோம், அடுத்தது சட்டமன்றம் பார்த்தோம் அப்படிதானே. அதுக்கப்புறமா உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி பார்த்தோம். ஸோ பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நகர் முனிசிபாலிட்டி, ஓகேவா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறம் மற்றும் ஊரகப்புறத்துக்கான லோக்கல் பாடி அமைப்புகள் பற்றி பார்த்தோம், உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை பற்றி நேற்று நம்ம விரிவா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அடுத்த கிளாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில குட்டி குட்டி டாபிக் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான டாபிக், மத்திய மாநில அரசுக்கு இடையான உறவுகள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டாட்சி அடிப்படையின் தன்மைகள் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, ஒரு சின்ன டாபிக் தான். நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட்லாம் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நேஷனல் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு இடையிலான இதுக்கு ரெண்டுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒற்றை ஆட்சி மற்றும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது இப்போ வந்து இந்தியா பார்க்கலாம், யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. தட் மீன் என்னன்னா, இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல ஒரு பார்ட்டி, சென்ட்ரல்ல ஒரு அரசாங்கம் நடக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு அரசாங்கம் நடக்குது. ஓகேவா. சோ இந்த ரெண்டுக்கும் என்ன விதமான தொடர்பு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்க சொல்லுவீங்க இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் செலன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல கூட்டாட்சி தான் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒற்றையாட்சி தன்மையுடன் கூட்டிய கூட்டாட்சி தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிதானே. சோ அப்போ இதை வந்து விமர்சிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு அரைகுறை கூட்டாட்சி. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்குது. அப்ப நம்ம வந்து இங்க கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகள் என்ன, ஒற்றையாட்சினா என்ன, கூட்டாட்சினா என்ன, அந்த வேறுபாடுகளை தான் இந்த வகுப்புல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ தொடர்ந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க நம்புறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்க மறக்காதீங்க. ஸோ கண்டினியூவா கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்கறதுக்கு மறவாதீர்கள். ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து தேசிய ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்றப்ப நமக்கு மொத்த அதிகாரமே நமக்கு வந்து யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கலாம். சோ ஒற்றையாட்சியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து த ஹோல் பவரும் வந்து யார்கிட்ட தான் இருக்கும், தேசிய அரசாங்கத்திடம் இருக்கும். ஓகேவா, தேசிய அரசு இல்லைன்னா தேசிய அரசாங்கத்திடம் இருக்கும். இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கலாம், இல்ல யூனியன் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ மத்தியில யார் வந்து ஆட்சி பண்றாங்களோ, ஓகேவா, நேஷனல் லெவல்ல இந்தியாவே யார் ஆளுகை பண்றாங்களோ அவங்க கையில தான் நமக்கு வந்து ஃபுல் பவர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்றது. அதான் வந்து ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், சைனா, இது எல்லாமே ஒற்றையாட்சி முறை தான். ஓகேவா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றப்ப நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாரமானது ரெண்டு பேர்கிட்டையும் பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசையும் மாநில அரசையும், இல்ல வந்து தேசிய அரசாங்கத்தையும் அதே மாதிரி மாநில அரசையும் நமக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. சோ தேசிய அரசாங்கத்திற்கும் பிராந்திய அரசாங்கம் இடையில் அதிகாரம் வந்து பக்காவா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இந்தியாவில பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி நமக்கு வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இப்போ ரெண்டுமே அந்தந்த வகையில சுயாதீனமா செயல்பட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும், சென்ட்ரலுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும். ஓகேவா. சோ இங்க வந்து சிலது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி பயாஸ் இருக்கிறதுனால ஸ்டேட்டோட விஷயத்துல சென்டர் வந்து தலையிட முடியும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பாருங்க, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஓகேவா, அந்த மாதிரி நாடுகளும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கூட்டாட்சி தத்துவம் தான். அங்க வந்து பெரிய அளவுல தலையிடவே முடியாது. ஓகேவா, ஒரு ஸ்டேட்டோட விஷயத்தை ஸ்டேட் மட்டும் தான் பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. சோ அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா கூட அதே மாதிரி, பிரேசில், அர்ஜென்டினா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துல செயல்படுது. ஓகேவா. ஓகே, சோ இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ கூட்டாட்சிக்கும் ஒற்றையாட்சிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு இல்லையா. சோ கூட்டாட்சி அப்படின்றது மொத்த அதிகாரமும் வந்து மாநில அரசாங்கத்திடையும் இல்லைன்னா மாகாண அரசாங்கம் எப்படின்னா சொல்லலாம். ஓகேவா, அரசாங்கத்திடையும் மத்திய அரசாங்கம் இல்லைன்னா வந்து யூனியன் கவர்மெண்ட்டை நமக்கு வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. சோ அவங்களுக்கு ஒரு அதிகார வரம்பு எல்லைகள் இருக்கும். அடுத்த ஒற்றையாட்சி வந்து பாத்தீங்கன்னா தேசிய அரசிடம் தான் மட்டும் தான் இருக்கும். நேஷனல் லெவல்ல
யார் ரூல் பண்றாங்களோ அவங்க கையில் மொத்த அதிகாரமும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு டேப்லெட் காலத்துல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்புல இருக்கு இல்லையா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி அமைப்புல வந்து நமக்கு சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து ஆர்டிகல் 1ல வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியா எந்த மாதிரியான அரசியல் அமைப்பு உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற சுற்றுலா தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அப்படின்றதுதான் முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனா இந்திய கூட்டமைப்பு வந்து அமெரிக்கா மாதிரியான கூட்டமைப்பு கிடையாது. இந்தியா கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற கூட்டமைப்பு கிடையாது. அமெரிக்கால எப்படின்னா எல்லா மாகாணங்களுடைய ஒப்பந்தத்தினால்தான் என்னவாயிருக்கு ஒரு அமெரிக்க ஐக்கிய மாகாணம் வந்து உருவாகி இருக்குது. இங்க அப்படி கிடையாது. இந்தியாவில வந்து கதையே வேற. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில என்ன விஷயம் கூட்டமைப்புல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு மாநிலங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படிதானே? அப்ப இந்திய கூட்டாட்சி வந்து கிட்டத்தட்ட எந்த மாடலை ஃபாலோ பண்றோம் பாத்தீங்கன்னா கனடியன் மாடலை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஓகே, இந்திய கூட்டாட்சி. ஸோ இதை பற்றி நம்ம விரிவா வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப நமக்கு வந்து கனடியன் மாடலை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ அப்ப கனடியன் ரெண்டுமே கூட்டாட்சி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்தன் அமெரிக்கால இந்த கனடா இருக்கும், இங்க வந்து யூஎஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கனடாவுக்கும் ரெண்டுமே கூட்டாட்சி நாடுகள் தான். ஆனா அடிப்படையில ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வேற வேற அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? சோ இப்ப அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி அம்சங்கள் நமக்கு என்னென்ன கூட்டாட்சியில அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த இந்திய அரசியலமைப்புல ஓகே கூட்டாட்சி அம்சங்கள் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகேவா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா கூட்டாட்சி தானே நம்ம மெயின். சோ அதை பார்த்துட்டு ஒற்றைத்தன்மை என்னெல்லாம் பாத்துடலாம். சோ இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறை அம்சங்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இரட்டை அரசாங்க முறை நமக்கு இருக்குல்ல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியில ஒன்றியமும் அப்புறம் வந்து அதோடைய துணை பகுதிகளாக மாநிலங்களும் கொண்ட முறையா இருக்குது. அப்படிதானே? ஸோ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாநிலங்கள்ல வந்து மாநில அரசாங்கம், இப்படி வந்து இரட்டை அரசியல். ஓகேவா? இரட்டை அரசாங்க முறை நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? சோ ஒவ்வொருக்கும் உங்களுக்கு அரசியல் அமைப்பு மூலமாட்டு தனித்தனி துறைகளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, சோ அதுக்குள்ள நம்ம பண்றதுக்கு இறையாண்மை அதிகாரங்கள் இங்க நீங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணமா சொல்ல போனா அந்த பாதுகாப்பு துறை, வெளியுறவுத்துறை, அப்புறம் வந்து கரன்சி சம்பந்தமான விஷயம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க கம்யூனிகேஷன். ஓகே, தகவல் தொடர்பு. ஓகேவா? சோ கம்யூனிகேஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓகேவா? பாதுகாப்பு. சோ நாட்டுடைய பாதுகாப்பு வந்து ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. வெளியுறவு கொள்கையை வந்து ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. அப்படிதானே? கரன்சி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாநிலம் கையில கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. அந்த பட்டியல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ இது எல்லாமே நமக்கு வந்து சென்ட்ரோட கையில இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்கிறது, விவசாயம், இங்க லோக்கல் லெவல்ல விவசாயம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய கொள்கை உட்பட்டது. சுகாதாரமா இருக்கட்டும். ஓகேவா? சோ இந்த மாதிரியான லோக்கல் பாடியை மெயின்டைன் பண்றது, உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து ராஜ், இதெல்லாம் மெயின்டைன் பண்றது எல்லாமே மாநிலங்களுடைய கையில கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பிராந்திய, மாநில மற்றும் உள்ளூர் லோக்கல் லெவல்ல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்திருப்பாங்க, மாநிலங்கிட்ட கொடுத்திருப்பாங்க. சோ இப்படி இரட்டை அரசாங்க முறை செயல்படுது. அப்படிதானே? சோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சோ ரெண்டு அரசாங்கமா செயல்படுது. இது வந்து கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மை. நமக்கு அரசியலமைப்புல இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? நமக்கு அரசியலமைப்புல மத்திய அரசு தனியா, மாநில அரசு தனியா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பக்காவா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? சோ அப்போ நமக்கு இரட்டை அரசாங்க முறை நமக்கு வந்து செயல்படுது. அடுத்தது எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கும். ஓகேவா? எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கும். சோ இந்திய கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதப்பட்டதானா? ஓகேவா? இங்க அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுதப்பட்ட ஆணவமா மட்டும் இல்லாம உலகின் நீளமான அரசியலமைப்பும் கூட. அப்படிதானே? நம்ம அரசியலமைப்பு ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம அரசியலமைப்பு நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 395 ஸ்டார்டிங் எழுதும்போது 395 ஆர்டிகல் இருந்துச்சு, ஒரு பிரியாம்பிள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 470 ஆர்டிகல் மேல போயிடுச்சு இல்லையா? ஸ்கூல் புக் டேட்டா படி 448 பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு, 12 அட்டவணைகள், 8ல இருந்து 12 அட்டவணைகளா நமக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரியான கட்டமைப்பை நமக்கு வந்து கொண்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு செயல்படணும்ன்ற அதிகார வரம்புகளையும் அதுல எழுதியிருக்கு. அப்படிதானே? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுனா லோக்சபா, அவங்க வந்து எப்படி சட்டம் ஏற்றணும்,
மாநிலங்களவைனா என்ன, அங்க யாரெல்லாம் இருப்பாங்க, சட்டமேற்ற முறை என்ன அப்படின்ற வரம்புகள் இருக்குது. மாநில அரசாங்கங்களுக்கு அதுக்குள்ள வரம்பு இருக்கு. அப்ப எழுதப்பட்ட ஆல்ரெடி ரிட்டன், ஓகேவா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஏன் ரிட்டன் இருக்கலாம், ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, அப்போ ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல ரிட்டன் ஆல்ரெடி ரிட்டன்னா புதுசா வர டவுட் வராது, பிரச்சனை வராது. இப்படிதான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு தெளிவான புரிதல் இருக்கும், அங்க ஒரு பிரச்சனை வந்து ஏற்படாது. ஓகேவா? சோ அப்ப இரு வகையான அரசாங்கங்களின் கட்டமைப்பு என்ன, இரு வகையான அரசாங்கங்கள் என்னது, மத்திய அரசு, மாநில அரசு. சோ இந்த இரண்டு வகையான அரசாங்கங்களுடைய கட்டமைப்பு, அமைப்பு முறை, ஓகேவா, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க, ஓகேவா, அதோடைய அமைப்பு முறை, அதோடைய பவர் என்னென்னலாம் பண்ணலாம், மத்திய அரசு என்ன பண்ணலாம், மாநில அரசு என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், ஆளுநர் என்ன பண்ணலாம், ஓகே, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணலாம், சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணலாம், இப்படின்ற பல பணிகளை வந்து அதுல குறிப்பிட்டிருக்கு. ஓகேவா? சோ எதுக்காக, முரண்பாடுகளோ கருத்து வேறுபாடின்றி தெளிவான புரிதல்களை கொண்டுள்ளதுக்காக. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இந்த விஷயங்கள எந்த ஒரு முரண்பாடுகளும் வந்துடக்கூடாது. சோ அந்த ஒரு தெளிவான புரிதலை கொண்டு வர்றதுக்காக தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப எழுதப்பட்டதா இருந்தா ரொம்ப பெட்டர். ஓகேவா? இன்னைக்குமே அதுல வந்து அவ்வளவு முரண்பாடுகள் வருது இல்லையா நமக்கு. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை கூட நமக்கு வந்து போயிட்டு இருக்குது. சோ கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்குது பண்ணணும்ன்றாங்க. கான்ஸ்டியூஷன்ல நம்ம வந்து ஆமா சொல்லியிருக்குது, ஆனா நிலைமை அப்படியா இருக்குது, நீங்க வந்து தள்ளி வைக்கலாமே அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அப்படிதான். சோ அப்ப இப்போ கான்ஸ்டியூஷன்ல வந்து ஸ்ட்ராங்கா இப்படிதான்ற மாதிரியும் போக முடியாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கோம் பொறுத்து அப்படிதான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இரட்டை அரசாங்க முறை பற்றி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தெளிவாக விளக்குகிறது. இது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பா நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது அதிகார பகிர்வு. சோ இது வந்து எந்த ஷெட்யூல்ல சொல்லிருக்காங்க, 7வது அட்டவணை, அப்படிதானே, 7வது அட்டவணை. சோ இந்த 7வது அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா யூனியன், அப்புறம் வந்து யூனியன் லிஸ்ட், அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? சோ இந்த அடிப்படையில மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் தெளிவா அதிகார பகிர்வை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ வந்து மத்திய மாநிலங்களிடையே அதிகாரங்களானது அரசியலமைப்பு சட்டத்தால் 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன பட்டியல்லாம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஆங்கிலத்திலையும் கூட கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னெல்லாம், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், ஓகே, பொதுப்பட்டியல் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து யூனியன் லிஸ்ட்ல 98 துறைகள் இருக்குது. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து பிராக்கெட்ல போட்டுக்கிறேன், இது வந்து பிகினிங்ல. ஓகேவா? ஸ்டார்டிங்ல. ஓகே. சோ ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து 97 இருந்து இப்ப நமக்கு 98 இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது மாநில பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா 66 இருந்துச்சு, இப்ப 59 தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல 47 தான் இருக்கும், இப்போ 52 இருக்குது. ஓகேவா? சோ நான் வச்சுக்கோங்க. இப்போ இதை விட முக்கியமானது இதுதான். ஓகேவா? இதுதான் முக்கியமானது. 98, 59, 52 ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 98, 100க்கு 2 கம்மி நான் வச்சுக்கோங்க. அப்புறம் 60க்கு 1 கம்மி, அங்க 100க்கு 2 கம்மி மாதிரி, இங்க 50க்கு 2 கூட. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிறேன். பெரிய ஷார்ட்கட்லாம் ஒன்றும் இல்லை. வேணா ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? 985952ன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து ஏதாவது ஒரு வடிவத்துல ஞாபகம் இருக்கணும். ஓகே. சோ அப்போ 98 ஃபர்ஸ்ட் வந்து 100க்கு 2 கம்மி, லாஸ்ட்ல வந்து 50க்கு 2 அதிகம், அடுத்தது 59. ஓகேவா? சோ அப்போ 98, 59, 52 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அப்போ மத்திய மாநிலங்கள் ரெண்டும் ஒரே நேரத்துல வந்து இந்த பொதுப்பட்டியல்ல வந்து நமக்கு சட்டங்களை இயற்றலாம். ஆனா யார் ஒரு முரண்பாடு ஏற்பட்டா என்ன ஆகுது, இப்போ வந்து பொதுப்பட்டியல்ல கல்வி இருக்குது, ஓகே, நீட்டு பட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்க. அப்ப யாராவது அதுல வந்து நிக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிக்கும். ஓகேவா? சோ இதுல இந்த மூணுலையும் சொல்லப்படாத பட்டியல் இருக்கா சார் அப்படின்னா அதுவும் இருக்கு. ஓகேவா? அது வந்து யார்கிட்ட போகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மத்திய அரசாங்கத்தில் தான். ஓகேவா? இதுல எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மத்திய அரசு தான் இருக்கும். இது வந்து மத்திய மாநிலத்துக்கு இடையான அதிகார பகிர்வுல பார்ப்போம். ஓகேவா? சோ இதை பார்த்துட்டு மத்திய மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் பார்க்கும்போது தான் ஈஸியா இருக்கும். சோ 3வது பாயிண்ட் அதிகார பகிர்வு. தெளிவா புரிஞ்சுச்சு இல்லையா? ஓகே. சோ ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து மீனிங் தரணும், அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். ஓகே. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இது பின்வருவனத்துல வந்து இந்திய அரசமைப்புல கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான அப்படின்றத விவரி அப்படின்ற மாதிரி. சோ 7வது அட்டவணை வந்து கூட்டாட்சி அமைப்பினுடைய தத்துவத்தை சொல்லுது அப்படின்னா எஸ், அப்சல்யூட்லி. ஓகேவா? அதிகார பகிர்வு வந்து விளக்குது, அதெல்லாம் கிடையாது. சோ 7வது அட்டவணை வந்து நமக்கு என்ன சொல்லுது, கூட்டாட்சி தத்துவத்துடைய அடிப்படையை நமக்கு சொல்லுது. புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். சோ அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியா இருந்திருக்கணும். அடுத்தது அரசியல் அமைப்பின் மேலாதிக்கம் அல்லது உயர் அதிகாரம். சோ இங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். ஓகேவா? சோ இந்த டேர்ம்லாம் அடிக்கடி எங்கேயும் கேள்விப்பட்டது நம்ம. அதான் சொல்றேன் இல்லையா, எல்லாமே நம்ம வந்து
ஒரு குறிப்பிட்ட இதை திரும்ப திரும்ப ஆழமா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்க வந்து அரசியலமைப்பு தான் உயர் அதிகாரம். மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்களானது அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். என்ன 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 மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்களானது அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்படுதான். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் இயற்றுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் இயற்றுது. இந்த ரெண்டு சட்டங்களும் எதுக்கு உட்பட்டு தான் இருக்கணும்? ஓகே, அரசியலமைப்பு சட்டத்துக்கு, ஓகே, சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, அரசியலமைப்புல ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியுமா? சில விஷயங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா சில விஷயங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா ஸ்ட்ரக்சர் மாறாம பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதாவது கூட்டாட்சி அமைப்பு கூட அந்தந்த விதிகளை மத்திய அரசும் மாநில அரசுடைய கூட்டு நடவடிக்கையால் மட்டுமே திருத்த முடியுன்ற அளவுக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கு. அப்படின்னா அப்போ இங்க பாருங்க, ஆர்டிகல் 368ல ஒரு இது இருக்குது. நமக்கு என்ன பண்ணணும்? 2/3 மெஜாரிட்டி வேணும். கூடவே நமக்கு என்ன வேணும்? 15, அதாவது பாதிக்கு பாதி மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சாரி, இது வந்து அரசியலமைப்பின் மேலாதிக்கம் சொல்ல, இது வந்து ஓகே, சோ அதுக்குள்ள கொண்டு வரலாம். அரசியலமைப்பின் மேலாதிக்கம் அப்படின்றது இப்போ சாரி, நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் டாபிக் போயிட்டோம். அரசியலமைப்பின் உயர் அதிகாரத்துல வந்து நமக்கு என்ன சொல்லும் போது, இங்க அந்த ரெண்டு பேருமே மத்திய அரசு அவங்களுக்குள்ள சட்டம் இயற்றலாம், மாநில அரசு அவங்களுக்கு சட்டம் இயற்றலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இயற்ற சட்டம் அரசியலமைப்பு ஒவ்வாதாக இருக்கும் போது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அவற்றை மறு ஆய்வு செய்து செல்லாது என அறிவிக்கலாம். ஓகேவா? அதனால அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு சட்டத்தை வந்து என்ன பண்ணணும்? இயற்றப்பட வேண்டும். ஓகேவா? சோ அரசியலமைப்புடைய உயர் அதிகாரம் அதான் சிம்பிளானது. மத்திய மற்றும் மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்களானது அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனா? அடுத்தது நெகிழ்வற்ற அரசியலமைப்பு. அதான் ரொம்ப கடுமையானது. பாத்தீங்கன்னா இதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து அந்த இடத்துல பேசினேன். சோ கூட்டு செயல்பாடுகள் மூலமாக கூட்டாட்சி அமைப்பை திருத்த இயலும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெடரல் ஸ்ட்ரக்சர்ல திருத்தணும் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசுகளுக்கும் உள்ள விஷயங்களை திருத்தணும் அப்படின்றப்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ல வரும் இல்லையா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ளதை திருத்தணும் அப்படின்றப்ப ரொம்ப ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல வரும். அப்படி என்ன? சோ என்ன சொல்றாங்க பாருங்க, கூட்டு செயல்பாடுகளின் மூலமாக நம்ம அதான் சொன்னோம். நமக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி நம்ம பேசின எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? இப்போ வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து மத்திய அரசு மாநில அரசுல உள்ள எல்லாருமே பங்கேற்கிறாங்க. அதாவது எம்எல்ஏ எம்பி எல்லாருமே பங்கேற்கிறாங்க. இப்போ அதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மாநில அரசாங்களுடைய ஒப்புதலும் தேவைப்படுது. அப்போ ஆர்டிகல் 368 படி நமக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். கூடவே என்ன இருக்கணும்? பாதி மாநிலங்களுடைய ஒப்புதலும் இருக்கணும். இப்ப நம்ம 28 மாநிலங்களா 14 மாநிலங்கள் ஓகே சொல்லணும். ஓகேவா? அப்போ கூட்டு செயல்பாடுகளின் மூலமாக மட்டுமே கூட்டாட்சி அமைப்பை திருத்த முடியும். அப்போ அந்த கூட்டாட்சி அமைப்பு அவ்வளவு ஈஸியா திருத்த முடியாது. கூட்டு செயல்பாடு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தா மட்டும்தான் திருத்த முடியும் அப்படின்னு இருக்கு. பாராளுமன்ற சிறப்பு பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலும். ஓகேவா? பாராளுமன்றத்துல வந்து என்ன வேணும்? சிறப்பு பெரும்பான்மை வேணும். அதே மாதிரி மாநிலத்துல பாதிக்கும் மேற்பட்ட சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும். ஓகேவா? அப்ப இதுவும் அரசியலமைப்புல சொல்லப்பட்ட கூட்டாட்சி தத்துவம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை. ஓகே, அரசியலமைப்பு 2 நோக்கங்களுக்காக உச்சநீதிமன்ற தலைமையில ஒரு சுதந்திரமான நீதிமன்றத்தை வந்து நிறுவுது. ஓகேவா? நமக்கு வந்து நீதித்துறைக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தது மறுசீராய்வு பண்ணக்கூடிய பவரை கொடுத்திருக்காங்க. சோ ஏன் மறுசீராய்வு பண்ணக்கூடிய பவர் கொடுத்திருக்காங்க? அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சட்டத்தை வந்து கரெக்டான முறையில பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஓகேவா? அதாவது அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை பாதுகாப்பதற்கு சொல்லலாமா? ஓகேவா? சோ இங்க இந்த பாயிண்ட் கொண்டு வரலாமா? அரசியலமைப்பு தான் உயர் அதிகாரம் அப்படின்றப்ப நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா மறுசீராய்வு அப்படின்ற விஷயத்த. இப்ப மறுசீராய்வு பண்ணப்படும் போது அரசியலமைப்பில் நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க செய்யுங்களேன், அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி, அதை மீறது மாதிரி ஓகே ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா என்ன ஆகும்? பாராளுமன்றத்தை அதாவது உச்சநீதிமன்றத்தால மறுசீராய்வு கொண்டு இதே இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் பொருந்தும். ஓகேவா? சோ ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து அடிப்படை உரிமைகளை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது ஒரு தீர்ப்பு அப்படின்ற பட்சத்துல அது வந்து என்ன பண்ணுவாங்க? மறுசீராய்வுக்கு உள்ளாக்கப்படும். ஓகேவா? அப்போ சட்டம் வந்து இங்க பார்லிமெண்ட்லயோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயோ உருவாக்கப்படுகிற சட்டம் மறுசீராய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. சோ அதான் வந்து நீதி புனராய்வு. ஓகேவா? சோ மறுசீராய்வு சொல்றது நீதி புனராய்வு. ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ.
ஓகேவா, ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ சுதந்திரமான நீதித்துறை, அரசியலமைப்பு உச்ச நீதிமன்ற தலைமையில சுதந்திரமான நீதித்துறையை 2 காரணக்காக. ஒன்னு, சுதந்திரமா செயல்படணும்னா மத்திய அரசு கூடயும், அதாவது லெஜிஸ்லேச்சர்லயும் எக்ஸிகியூட்டிவ்லயும் இல்லாம இருந்தாதான், இவங்களுடைய பங்கு இல்லாம இருந்தாதான் இவங்க ஏற்ற சட்டத்தை வந்து கரெக்டா தப்பானு சொல்ற நிலைமையில தனியா சுப்ரீமா இருக்க முடியும். அப்ப என்ன பண்ணுது, அரசியலமைப்பின் அதிகாரத்தை பாதுகாக்குது. எப்படி? மறுசீராய்வு பண்றது மூலம். ஓகேவா, அதாவது மத்திய மாநில அரசுகள் ஏற்றக்கூடிய சட்டத்தை மறுசீராய்வு பண்றது மூலம். 2வது, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு. ஓகேவா, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மூல பிரச்சனை நம்ம நேற்றே பார்த்தோம், கூட்டாட்சி தத்துவங்களுக்கு இடையே உள்ளதுதான் இவங்களுடைய அசல், ஓகே, அசல் அதிகார வரம்புல பார்த்தோம் அப்படிதானே, ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன்ல வரக்கூடியது என்னது, ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையில உள்ள சண்டையை தீர்த்து வைக்கிறது உச்ச நீதிமன்றம். ஒரு பல மாநிலங்கள் சேர்ந்து மத்திய அரசு எதுக்குதா, அதுவும். ஒரு மாநிலம், கொஞ்சம் மாநிலங்கள் மத்திய அரசு கூட நிக்குது, மத்திய அரசும் கொஞ்சம் மாநிலங்களும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு மாநிலம் நிக்குது அப்படின்ற பிரச்சனைய உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துல இது வந்து முதல் இந்த இதாவே, அதாவது ஒரிஜினல் ஜுரிடிக்ஷனாவே இதை வந்து எடுத்துப்பாங்க. நேற்று நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லையா. அப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இதுக்காக சுதந்திரமான நீதித்துறை. ஓகேவா, அப்ப இங்க பாருங்க பெடரல் தான், இங்கேயும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா பெடரல். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் அதிகாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கான பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்காக. ஓகே, அடுத்தது ஈரவை, 2 சபை உடையது. ஓகேவா, ஆக்சுவலா இதுல பாருங்க, இந்த 2 சபை எப்படி சார்? ஓகே, நீங்க 2 அரசாங்கம், ஓகே, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சொல்றீங்க, அது ஓகே, அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2 அவை இருக்கிறது எப்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன், நீங்க தமிழ்ல சொல்லி பாருங்க உங்களுக்கு தெரியும், மக்களவை மாநிலங்களவை அப்படிதானே. நான் மாநிலங்களவை சொல்லும் போது சொன்னேன், மக்களவை என்ன, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்கள் அவையில இருப்பாங்க. மாநிலங்களவை என்ன, இப்போ ஓகே, இந்த எக்ஸாம்பிள் அங்க சொன்னான்னு தெரியல, சோ கவனிச்சுக்கோங்க, நான் எதுவும் மிஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஹோல் கிளாஸ்ல கவர் ஆயிருங்க, கவலைப்பட வேணாம். மக்களவை அப்படின்றது அந்த தொகுதிக்கு உட்பட்ட யாரை பத்தி பேசுறது, மக்களை பத்தி பேசுறது. ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து கோயம்புத்தூர் தொகுதியும் வச்சுப்போமே. ஓகேவா, நான் வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியும் வச்சுப்போம், கோவை நாடாளுமன்ற தொகுதியும் வச்சுப்போம். ஓகே, அந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியில இருந்து நான் ஒரு எம்பியை செலக்ட் பண்றேன். அவரு வந்து என்னுடைய அந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியோட விஷயங்கள் பற்றி மட்டும் தான் பேசுவாரு, ஜெனரல் விவாதங்கள் பண்ணுவாரு, அது ஓகே. ஆனா ஏன் சார்பா, அதாவது என்னோட கோவை மாவட்டம், கோவை நாடாளுமன்றம் சார்பா யாரு அங்க பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இதுதான் பேசுவாரு. ஓகேவா, அப்ப அவர் வந்து மக்கள், அந்த குறிப்பிட்ட மக்களுக்காக பேசுறவர். ஓகேவா, ராஜ்யசபா அப்படின்றது மாநிலங்கள். ஓகேவா, ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தோடைய பிரதிநிதி. ஓகே, புரியுதா? மக்களவை பாருங்க, லோக்சபா அப்படின்றது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பிரதிநிதி. அப்ப நமக்கு வந்து 543 பிரதிநிதி நமக்கு உள்ள வரும்போது ஒவ்வொருத்தரும் எல்லா மக்களையும் கவர் பண்ணிருவாங்க அப்படித்தானே. இப்ப வந்து தமிழ்நாட்டுல உள்ள 8 கோடி மக்களையும் கவர் பண்றதுக்கு யார் இருக்காங்க, 39 எம்பி இருக்காங்க, கரெக்டா? அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா உள்ள மொத்த எம்பிக்களை கவர் பண்ண யார் இருக்காங்க, 543 எம்பிக்கள் இருக்காங்க. ஓகேவா, சோ அப்போ இது வந்து மக்களை, ஓகேவா, மக்களுடைய குறைகள். ஓகேவா, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியோ, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியோ, அந்த மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு அங்க ஒரு எம்பி இருப்பார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா. ராஜ்யசபா என்ன பாத்தீங்கன்னா மாநிலங்களவை, மாநிலங்களின் அவை. ஓகேவா, அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 18 பேர் இருப்பாங்க. ஓகேவா, புரியுதா, வித்தியாசம் புரியுதா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணி, அது வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் இருப்பாரு. ஆனா ராஜ்யசபால யார் இருப்பாங்க, தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி அங்க இருப்பாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாமே. ஓகேவா, சோ ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைகிறது. அதான் மாநிலங்கள் அவை, ராஜ்யங்களின் சபா, ராஜ்யசபா. ஓகேவா, சோ அதே சமயம் மக்களவை வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களையும், ஓகேவா, மக்களவை. ஓகே, இப்போ இந்த மாநிலங்களவை வந்து தானே முடிவெடுத்து ஏதோ பண்ணாலும் அதை வந்து, சரி, மக்களவை தானே முடிவெடுத்து பண்ணாலும் அதை வந்து கரெக்டான இதுல ரெகுலேட் பண்ணக்குதான் மாநிலங்களவைன்னு ஒண்ணு நம்ம வந்து ஏற்படுத்திருக்கோம். ஓகேவா, மாநிலங்களுடைய உரிமையிலிருந்து வரக்கூடிய அவை.
சோ ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ அங்கேயும் ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்குது. புரியுதா? இதுல எப்படி கூட்டாட்சி தத்துவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன். ஓகேவா? சோ இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன சொல்றாங்க? இந்தியா வந்து ஒரு இந்திய கூட்டாட்சி ஒரு அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்லிட்டு பேராசிரியர் கே.சி. பியர் சொல்றாரு. ஓகேவா? பேராசிரியர் பியர் சொல்றாரு. அரைகுறை கூட்டாட்சி. ஆமா தானே? சோ இந்த டேபிளே நம்ம லாஸ்ட் பார்ப்போமா? இப்போ இருக்கட்டும். ஒற்றையாட்சியை பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். சோ இது எல்லாம் புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? அப்போ இரட்டை அரசாங்க முறை கிளியர். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஏன்? ஒரு புரிதலுக்காக, தெளிவான புரிதலுக்காக. கீ பாயிண்ட் தெளிவான புரிதலுக்காக. ஓகேவா? அடுத்தது அதிகார பகிர்வு. ஓகேவா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் கூட்டாட்சி. தெளிவா உங்களுக்கு இதுன்னு வச்சுட்டாங்க. அரசியலமைப்பு தான் உயர் அதிகாரம். ஓகேவா? சோ ஏன்னா அந்த மத்திய அரசோ மாநில அரசுக்கோ நீங்க சட்டம் ஏத்திக்க, ஆனா இங்க வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு, தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெகிழ்வற்ற அரசியலமைப்பு. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனாலதான் ரிஜிடா இருக்குது. ஏன்? ஃபெடரலுக்கு உட்பட்ட ஏதாவது விஷயத்துல நீங்க சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு உட்பட்ட ஏதாவது விஷயத்தை சேஞ்ச் பண்ணோம்னா மாநிலங்களுடைய ஒப்புதலும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. அப்போ ஒரு கடினமான அரசு, ஒரு என்ன சொல்ற நெகிழ்வற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு இறுக்கமான ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனா நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க சுதந்திரமான நீதித்துறை. ஓகே, ரெண்டு காரணத்துக்காக. ஒண்ணு வந்து சட்டங்களை வந்து மறு ஆய்வு செய்வ. ஏன் மறு ஆய்வு செய்யணும்? இத பாதுகாக்கிறதுக்காக. அது இந்த பாயிண்ட்ல கொண்டு வரலாம். அரசியலமைப்பின் உயர் அதிகாரம் பாயிண்ட் தான். ஓகேவா? அரசியலமைப்புடைய அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக. அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்ப்பதற்காக. ஓகேவா? அடுத்தது ஈரவை அங்கம். நமக்கு பார்த்தாச்சு. லோக்சபா, ராஜ்யசபா இருக்கும். லோக்சபா மக்களின் சபையாக இருக்கும். ராஜ்யசபா மாநிலங்களின் சபையாக செயல்படுகிறது. ஓகேவா? அப்போ இந்திய கூட்டாட்சி ஒரு அரைகுறை கூட்டாட்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இந்த டேபிள் வந்து லாஸ்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே தானே? ஃபைன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒற்றையாட்சி முறை இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம சலியன் ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத படிச்சோம். ஸோ சலியன் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், சிறப்பு தன்மைகள் படிச்சோம். அங்க ஒரு முக்கியமான பாயிண்டே இது என்னது? ஒற்றையாட்சி தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி, இல்ல கூட்டாட்சி. ஆமா, அதான் கரெக்ட். ஓகேவா? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஓகே, சோ என்ன பார்த்தோம்? சோ அதுல வந்து இப்ப பார்க்கலாமா என்னென்ன வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா வலிமையான மத்திய அரசு. ஓகேவா? வலிமையான மத்திய அரசு. சோ இப்ப பாருங்க, என்னதான் நமக்கு வந்து அதிகார பிரிவு இருந்தாலும் இப்ப நம்ம கூட்டாட்சி, ஏன் நம்ம வந்து கூட்டாட்சியை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு இப்ப கிளியர் ஆகும். இப்ப நம்ம பார்த்தோம் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல்ல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சட்டம் இயற்ற முடியும். சோ அப்படி ஏற்றும் போது ரெண்டு பேருமே ஏத்துறாங்க அப்படின்றப்ப யாரோட தான் பிரிவேல் ஆகும்? ஓகேவா? மத்திய அரசோட தான் பிரிவேல் ஆகும். இப்ப பாருங்க, அப்போ மத்திய அரசுக்கு தான் அதிகமான அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? என்னதான் நீங்க மாநிலத்துக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு ஃபைனல் சைன் போட யார் போட்டு இருக்குது? ஆளுநர் தான் போட்டு இருக்குது. சோ ஆளுநர் யாரா செயல்படுறாரு? சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு முகவரா செயல்படுறாரு. அவரு அதை வந்து மிஞ்சி போனா என்னதான் பண்ண முடியும்? அடுத்ததா குடியரசுத் தலைவர் தான் அனுப்பி வைக்க முடியும். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சாருன்னா அவரு தான் பண்ண முடியும். அப்போ அகைன் சென்டர் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரும் சொல்லிருக்காங்க, அதிகார பகிர்வானது மத்திய அரசுக்கு தான் சாதகமாகுது. ரொம்ப முக்கியமானதெல்லாம் மத்திய அரசு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இதுல யூனியன் லிஸ்ட்ல. அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்லயும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அந்த விஷயத்திலையும் நமக்கு வந்து சோ கிட்டத்தட்ட அப்ப என்ன சொல்ல போறாங்கன்னா, அந்த கன்கரண்ட் லிஸ்ட் நத்திங் பட் யூனியன் லிஸ்ட் தான். யூனியன் லிஸ்டும் யூனியன் லிஸ்ட் தான். ரெசிடுவல் பவர் சொல்லுவாங்க. சோ எஞ்சி அதிகாரங்கள் இதெல்லாம் இல்லாம அப்போ மாநில அரசாங்கத்துக்கு பவரே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, மத்திய பட்டியலானது மாநில பட்டியலை விட கூடுதல் துறைகளை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் அதே பார்த்தோம் 98 இருக்குது. கன்கரண்ட் லிஸ்டையும் சேர்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட கணக்கு தானே. இப்போ வந்து மாநில அரசு ஒரு இதை கொண்டு வருது கன்கரண்ட் லிஸ்ட்ல, மத்திய அரசு கொண்டு வந்தா அதுதான் வந்து நமக்கு வந்து என்ன போகுது? பிரிவேல் ஆக போகுது. ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப எஞ்சி அதிகாரங்களும் மத்திய அரசு தான் இருக்குது. அப்போ மத்திய அரசு ரொம்பவே வலிமையா இருக்குது. ஓகேவா? ஓகே, சோ புரிஞ்சா? சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வலிமையான மத்திய அரசு நமக்கு இங்க இருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து ஆல் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், மாநிலங்களுக்கு வாழ் உரிமை இல்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து என்னன்னா அழிக்க முடியா மாநிலங்கள்.
ஸோ ஸ்டேட்ஸை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, அதான் அழிக்க முடியாத மாநிலங்கள். அதாவது இப்போ தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்துல இருந்து பிரிஞ்சு போக முடியுமா? முடியாது. ஓகேவா? இந்தியாவில் மாநிலங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு உரிமைகளை கொண்டுள்ளது. இந்தியாவில் வந்து மாநிலங்கள் என்னவா இருக்குது? பிரதேச ஒருங்கிணைப்பு கொள்கைகளை வந்து கொண்டுள்ளது. வெரி சாரி. சோ இந்தியாவில மாநிலங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு உரிமைகளை கொண்டிருக்கவில்லை. அதாவது பிரதேசங்கள்னா பிரதேசம்னா மாநிலங்கள், மாநிலங்கள் தான் ஒருங்கிணைந்து வந்தா இந்தியா ஃபார்ம் ஆச்சு. இல்ல இந்தியான்றது இருந்துச்சு. அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்னவா இருந்துச்சு? குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டு இருந்துச்சு. அப்படிதானே? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒரே இந்தியாவை வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்முடைய நிர்வாக வசதிக்காக மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சு வச்சிருக்கோம். அப்படிதானே? அப்போ இந்தியாவில் மாநிலங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு உரிமைகளை கொண்டிருக்கவில்லை, மாறாக இந்தியாவை தான் நம்மளுடைய ஈசிக்காக தப்பு பிரிச்சிருக்கோம். அப்போ இங்க பாருங்க, அப்போ மாநிலங்களுக்கு இதுல ஏதாவது பவர் இருக்கா? இல்ல, இந்தியா தான் டாப். அப்படிதானே? சோ ஒரு பாயிண்ட். அடுத்தது, பாராளுமன்றம் எளிய பெரும்பான்மை மூலம் மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்கவோ பரப்பு பெயரை மாற்றிடவோ. ஆர்டிகல் 2(3) வந்து என்ன சொல்றோம்? சோ 2 கூட விட்டுருங்க. ஆர்டிகல் 3 நம்ம என்ன சொல்றோம்? சோ 1ல இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மாநிலத்தோடைய எல்லையை மாத்துறதுக்கோ, 2 மாநிலத்தை ஒன்னா சேர்க்கோ, ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கிறதுக்கோ, ஒரு மாவட்டத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கவோ, பெயரை மாத்துறதுக்கோ எல்லாத்துக்குமே பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு மாநிலத்தோடைய கன்சர்ன் கூட தேவை கிடையாது. மாநிலங்கள்ட்ட சும்மா கருத்து கேட்டுக்கலாம். அவங்க சொல்றோம், அவன் கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கேட்காத மாதிரி போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான ஒரு மாடல் தான் இருக்குது. அப்பவும் ஃபுல் பவர் யார்ட்டு இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஃபுல் பவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார்ட்டு இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாராளுமன்றத்துக்கு, பாராளுமன்றம் எளிய பெரும்பான்மை மூலம் மாநிலங்கள் எல்லையை வந்து மாற்றி அமைக்கவோ பரப்பு பெயரை மாற்றிடவோ எல்லாத்துக்கும் வந்து உரிமை இருக்குது. அப்போ மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அழிக்க முடியாத மாநிலங்களா இருக்குது. ஸோ மாநிலங்கள் நினைச்சா எதுவும் பண்ண முடியாது. மாநிலன்றதே இல்ல, அப்படிதானே? அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது விதி 1 சொல்லுது, அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியா ஒன்றியங்கள். ஓகே, தமிழ் டம் வந்து குழம்புங்க. ஸோ சிம்பிளா நீங்க வந்து இதை வந்து இங்கிலீஷாவே வச்சுக்கோங்க. ஸ்டேட் நாட் இன்டெஸ்ட்ரக்டிபிள். ஸ்டேட் நாட் ஸோ இது வந்து இது புரியுது உங்களுக்கு? ஸ்டேட் வந்து இன்டெக்ஸ்டிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்திய ஒன்றியம் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய மாநிலங்களான அழிக்க முடியாத ஒன்றியம். அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாத மாநிலங்களான அழியாத ஒன்றியம். ஓகேவா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தை அழிக்க முடியாது, ஒன்றியத்தை அழிக்க முடியாது. இங்க அப்படி கிடையாது, மாநிலத்தை அழிச்சிடலாம். ஓகேவா? தமிழ்நாடு கேரளாவையும் சேர்த்து வேற ஏதோ பேர் வச்சிடலாம். ஓகேவா? அப்போ வந்து மாநிலங்கள் அழியக்கூடியது. புரியுதா? கிளியர் நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் தான் ஆக்சுவலா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, ஸோ அந்த வார்த்தையை என்னைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படின்றது. ஸோ தமிழ்ல சில வார்த்தைகள், தமிழ் எல்லாமே டிரான்ஸ்லேஷன், சில வார்த்தைகள் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டேட்ஸ் நாட் இன்டெஸ்ட்ரக்டிபிள். ஓகேவா? அதை வந்து என்ன சொல்றது? அழியாத மாநிலங்கள். கரெக்டா? சரி, அழிக்கக்கூடிய மாநிலங்கள். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நாட்டை, அதாவது யூனியனை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே, அடுத்தது நெகிழ்வு தன்மை கொண்ட அரசியலமைப்பு. ஸோ கிளியர் ஆயிடுச்சு. டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஓகேவா? ஸோ நெகிழ்வு தன்மை கொண்ட அரசியலமைப்பு. என்ன சார் நெகிழ்வு தன்மை? இப்பதான் பார்த்த வந்து ரொம்ப ஸோ ரிஜிடா இருந்தாலுமே நெகிழ்விட்ட அரசியலமைப்பு இருக்குது. இந்தியாவுடைய சிறப்பே தான். ஸோ ரெண்டுமே இருக்கு, ரிஜிடா இருக்கு, பிளெக்சிபிளாவும் இருக்குது. ஓகேவா? அப்ப நெகிழ்வு தன்மை கொண்ட அரசியலமைப்பு பாருங்க, அரசியல் அமைப்பினுடைய பெரும்பான்மையான திருத்தங்கள் பாராளுமன்றத்துடைய தன்னிச்சையான இது மூலமாவே திருத்தப்பட்டுரும். அப்படிதானே? ஸோ அது வந்து ரொம்ப ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு வந்து மாநிலங்களுடைய இதே தேவைப்படுது. ஓகேவா? அப்போ சட்டங்களை உருவாக்க மட்டும் இல்ல, சட்ட திருத்தங்களையும் குறிக்குது. ஸோ அது வந்து பெரும்பாலான சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் எல்லாமே பார்லிமெண்ட் நினைச்சாலே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படிதானே? சென்ட்ரல் நினைச்சாலே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்க ஸ்டேட்டுக்கான இம்பார்ட்டன்ஸே எங்கேயும் இல்லை. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ நெகிழும் தன்மையுடையதா இருக்கு. நெகிழும் தன்மை அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்டமா பண்றதும் இருக்கு கூட்டாட்சியில உள்ளது மட்டும். ஆனா அதிகமா எப்படி இருக்குன்னா யூனிட்டரி தான் இருக்கு. அப்போ அந்த நெகிழ்வு தன்மை அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னாலே சென்டர் நினைச்சாலே பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுவும் ஒரு ஒற்றையாட்சி தன்மையில் தான் இருக்குது. புரியுதா? சோ அடுத்தது ஒற்றை அரசியல் அமைப்பு, ரொம்ப முக்கியமானது. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கிடையாது, மாநிலத்துக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு அப்படின்னு கிடையாது.
இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றியத்திற்கு மட்டுமே அல்லாது நமக்கு மாநிலத்துக்கும் சேர்த்திருக்குது. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு வந்து ஒன்றியத்திற்கு மட்டுமே அல்லாது மாநிலங்களுக்கானதாகவும் அமைந்துள்ளது. சோ அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்குது. சோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமானது சோ ஒற்றை அரசியலமைப்பு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ பொதுவாக வந்து கூட்டமைப்புனாலே என்ன இருக்கும், மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சொந்த இது இருக்கும், மையத்துக்கு சென்ட்ரலுக்கு ஒன்று தனியா இருக்கும். ஆனா வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்ல அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு பொதுவா அப்படின்னு இது ஒரு ஒற்றையாட்சிகளை வரது மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது மாநிலங்களவையில சமசீரற்ற பிரதிநிதித்துவம். சோ மாநிலங்கள் அவை அப்படிதானே, நமக்கு என்ன சொல்றாங்க, மாநிலங்களுடைய அவை. அப்ப எல்லா மாநிலத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இருக்கணும், அவ்வளவுதானே. அதாவது இங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்கப்பா, உங்க தமிழ்நாட்டுல இருந்து 5 பேர், எல்லாத்துலயும் ஒரு 5 பேர் கொடுங்க, அவங்க உங்க மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல எல்லாத்துல இருந்து ஒரு 10 பேர் கொடுங்க, அவங்க உங்க மாநிலத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருந்தா ஓகே. ஆனா இங்க அப்படியா இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, மக்கள் தொகை அடிப்படையில இருக்குது. இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யூஎஸ் உடைய மேல் சபையில வந்து எப்படி இருக்குன்னா, யூஎஸ்ல மொத்தம் 50 மாகாணங்கள், ஒவ்வொரு மாகாணத்துல இருந்தும் 2 பேர், மொத்தம் 100 பேர், அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது, சாரி இந்தியாவில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்து 18 பேர். சோ அப்படி வந்து தான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும். ஓகேவா? சோ மக்கள் தொகையின் அடிப்படையில ராஜ்யசபாவுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வழங்கப்படுது. ஓகேவா? சோ அது குறைஞ்சபட்சம் 1ல இருந்து அதிகபட்சம் 31 வரை இருக்குது. அமெரிக்காவில் அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னேன், மேல் சபையில வந்து அங்க எப்படி இருக்குன்னா, மாநிலங்களுக்கு சமத்துவ கொள்கை. தமிழ்நாடா 2 பேர், கேரளாவா 2 பேர், ஊபி பெருசா இருக்குதா நீயும் 2 பேர், ஓகேவா, சிக்கிம் சின்னதா இருக்கிறியா நீயும் 2 பேர் அனுப்பு, ஓகேவா. சோ இந்த மாதிரிதான் நம்ம அங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து கரெக்டா அங்க 50 மாகாணங்கள் தெரியும் இல்லையா, அமெரிக்கால மொத்தம் 100 பேர் கரெக்டா இருப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிறிய மாநிலங்களுக்கான ஒரு பாதுகாப்பு. ஓகேவா? போதிய இப்ப வந்து பாருங்க, ஒரு இப்போ அதான் டீலிமிட்டேஷன் இப்போ வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல, இல்ல பிரச்சனையே அதுங்க, மக்கள் தொகை அடிப்படையில் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஓகே, தென் மாநிலங்களுடைய பங்களிப்பே இல்லாத மாதிரி ஆயிரும், நார்த் ஈஸ்டனுடைய பங்களிப்பே இல்லாத மாதிரி ஆயிரும். அது கூட ஒரு பெரிய விஷயம் வச்சுங்களேன். அதிகமாட்டு இந்தியாவுக்கு பங்களிப்பு கொடுக்கக்கூடிய, அதிகமா பொருளாதாரத்தை தாங்கக்கூடிய, அதிகமா எல்லா விதத்திலையும் முன்னேறி இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் உட்பட, ஓகேவா, அதோடைய பிரதிநிதித்துவமே இல்லாத போயிடும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா 3ஆ இருக்கு இல்லையா, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா அப்படின்ற கணக்குல இருக்குது இல்லையா. ஈஸ்டர்ன் இந்தியா வந்து யாருமே ஒரு கணக்கே வைக்கிறது இல்லை. ஓகே, சோ அந்த மாதிரி அதை ஈஸ்டர்ன் இந்தியாவும் சொல்ல முடியாது, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா தான் அது. ஓகே, அதை கணக்காவே பண்றது இல்லை. கீழே ஒரு 4-5 ஸ்டேட்டை தாண்டி போயிட்டா அதெல்லாம் நார்த் இந்தியான்ற மாதிரி ஆகிருது. ஓகே, சோ அந்த கணக்குல தான் இந்தியாவே பார்க்கப்படுது. அப்போ இங்க ஒரு பெரிய பரப்பே ரொம்ப ரொம்ப தெளிவா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி, அவங்களுக்கான பொருளாதார இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி, தேவையான கல்வி கொடுத்து, பெண்களை எம்பவர் பண்ணி விட்டு, மால் நியூட்ரிஷனுக்கு வச்சு, ஹஸ்தியில டாப்ல வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணி, எல்லா இதுல வந்து ஜிஎஸ்டி பங்களிப்பு வேற, அது ஒரு பெரிய விஷயம். அந்த கதையெல்லாம் கேட்டா நமக்கு வந்து ஏன்னா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட, ஓகேவா, எதுலேயுமே முன்னேறாத, எதுலேயுமே உருப்படாத மாநிலங்கள் மட்டும்தான் அந்த எல்லாத்தையும் தீர்மானிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஒரு இதுக்கு இப்ப குட்டி குட்டி மாநிலங்கள்ல இருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்குது, அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா, இருந்து எதுக்கு இல்லைன்னா எதுக்கு அப்படின்ற கணக்கெல்லாம் இருக்காங்க அவங்க. இந்த இதுல இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்குது நமக்கு ஸ்டில். ஓகே, அமெரிக்கால வந்து மேல் சபை, மாநிலங்கள் அவை தானே. ஓகே, மாநிலத்துல 2 பேர் அனுப்பு, மாநிலத்துல 2 பேர் அனுப்பு, முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ அப்ப இங்கேயும் அகைன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்களவையில சீரற்ற பிரதிநிதித்துவம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டுவார்ட்ஸ் ஒற்றையாட்சி தான் போகுது. ஓகேவா, மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் கொடுத்தாதான் அந்த மாநிலங்களுடைய இது பிரவேல் ஆகும், கூட்டாட்சி அப்படின்ற விஷயமே பிரவேல் ஆகும். ஓகேவா, இங்க 2 அமைப்பு இருந்துமே, ஓகே, மத்திய இது மாநிலங்களவை, சரி மக்களவை மாநிலங்களவை இருக்குது, கூட்டாட்சி தத்துவம் வந்து ஆகுது, மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அங்க வந்து வருது. இருந்தாலுமே இப்ப என்ன ஆகப்படுது, இந்த சமமற்ற பிரதிநிதித்துவம் இல்லாதனால அது வந்து அகைன் ஒட்டையாச்சு தானே, ஒரு இது நோக்கி தானே போகுது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ அடுத்தது கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. அதான் இப்போ என்ன சார் கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநிலங்களவைக்கு வந்து 2 சிறப்பு இது இருக்கு பாத்தீங்களா. ஒண்ணு வந்து மாநிலங்களவை நினைச்சா, யாரு, ராஜ்யசபா நினைச்சா ஆர்டிகல் 249. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டும், ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இந்த ரெண்டும் வந்து தான் மக்களவைக்கு இல்லாத சிறப்பு மாநிலங்களவைக்கு என்ன இருக்குன்னு கேட்டா இது நம்ம சொல்லலாம்.
சோ இங்க பாருங்க, மாநிலங்களவையானது மானிய பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றக்கூடிய வகைகள் தொடர்பாக. இப்போ இதன்படி பார்லிமெண்ட் நினைச்சா மாநில இதுல மாநில பட்டியல்ல ஒரு லாவை கிரியேட் பண்ண முடியும் அவங்களால. ஓகே, சோ மாநிலத்துக்கும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் மாநிலங்களவை, ஆமா மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்குது, கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அது ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை தான் இருக்குது. ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புரியுதா, ஒரு சின்ன பாயிண்ட்ல அங்க போகுது. ஓகேவா? அதான் நமக்கு வந்து அந்த கிரிட்டிசிசம் பார்க்கும்போது தெரியும். அரைக்குறை கூட்டாட்சிம்பாங்க, தெளிவா சொல்லியா கூட்டாட்சியா இல்லையா அப்படின்னு சொல்றது. இல்ல இல்ல, எங்களுக்கு வந்து ஒற்றை தன்மையுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 3. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து இதோட சிறப்பியல்பு. ஆனா நிறைய இடங்கள் தவறா பயன்படுத்தப்படுது. நிறைய பிளஸ் தான் இருக்குது, மைனஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல, பிளஸ் அதிகமா இருக்குது. நீங்க எல்லாமே நல்ல விதமா எடுத்துனா பிளஸ், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? சோ அவ்வளவு தூரம் நீங்க வந்து ஆராய்ச்சிக்குள்ள போக வேணாம். ஆனா இது வந்து இந்த அரசியலை ஒரு மாதிரி பண்ணதுக்கு, ஓகே, நம்ம அரசியலமைப்பு அரசியலை வேற மாதிரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு சின்ன பாயிண்ட் தான், நான் இப்படியும் யோசிக்கலாம் இப்படியும் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு கருத்து உருவாக்கி ரெண்டு நரேட்டிவ் செட் பண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா? சோ ஃபைன். சோ விதி 312 என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களவை ஒரு புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் பொருட்டு. ஓகே, சோ அப்போ அனைத்து இந்திய பணிகள் வந்து நான் நேற்று சொன்னேன், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் IAS IPS IFS, இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்திய ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேவா? சோ அதாவது இந்திய குடிமைப்பணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி. ஓகேவா? அந்த மூணுல வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய பணிகளை வந்து இவங்களால புதுசாகவும் உருவாக்க முடியும். உருவாக்கி என்ன பண்ணலாம், அப்போ அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கி மாநிலங்கள்ல பணியாற்றுறதுக்கு. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி மாநிலங்கள்ல பணியாற்றுறதுக்கு. இப்போ கலெக்டரா வராங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து பண்றது யாரு? ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட். லாஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து வேலை பார்ப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்கும். நாளைக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, இல்லை ஏதோ காரணத்துக்காக மத்தியில அவங்கள கூட்டணும்னா கூட கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த ரெண்டு செயல்பாடுகளுமே நமக்கு வந்து இருக்குது. அடுத்தது நெருக்கடி நிலை. ஆர்டிகல் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. தேசிய நெருக்கடி ஆர்டிகல் 352, மாநில நெருக்கடி ஆர்டிகல் 356, பொருளாதார நெருக்கடி ஆர்டிகல் 360. ஓகேவா? 356க்கும் 365க்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? 365 வந்து சென்டருடைய சென்டர் சொல்றத ஸ்டேட் கேட்கல அப்படின்றப்ப. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 356 அது வந்து கான்ஸ்டிடியூஷனரி மெஷினரி, அரசியலமைப்பு செயல்படும் விதம் வந்து பாதிக்கப்படும் போது. ஓகே, அப்போ அவசர காலங்கள்ல மத்திய அரசு முழு அதிகாரங்களையும் பெறுகிறது. கரெக்டா? நெருக்கடினா என்ன? எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வருது. ஓகேவா? சோ எல்லாரும் ஆள் கொண்டு பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நம்ம சிக்கல்ல இருக்கோம், நாங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கண்ட்ரோல்ல முழு அதிகாரத்தையும் கொண்டு வருது. ஓகேவா? சோ இங்க வந்து பாருங்க, இந்த கூட்டாட்சி அப்படியே ஒற்றையாட்சியா மாறிடுது. மாநிலங்கள்ன்ற ஒன்னே கிடையாது அப்படின்னா எல்லாமே வந்து சென்ட்ரோட கையில வந்திருக்கும். இங்க வந்து சட்டங்கள் ஏற்றுறது, திட்டங்கள் ஏற்றுறது, எல்லாம் பண்றது எல்லாமே சென்ட்ரோட கையில இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க இருக்காது அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்படின்னா சோ அப்ப கூட்டாட்சி என்னவா மாறுது? ஒற்றை ஆட்சியாக மாற்றப்படுகிறது. சோ புரியுதா? அப்ப என்னது? அப்ப நெருக்கடி நிலை நமக்கு இருக்கிறது என்ன மாதிரி செயல்படுது? ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி தான் இருக்குது. அகைன் ஒற்றை குடியுரிமை. ஆக்சுவலா இதுல என்ன, அந்த நெருக்கடி நிலையில இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட விஷயம் அப்படின்னா, அப்போ ஒரு ப்ராப்பரான திருத்தம் இருக்குன்னா அங்க அந்த மாதிரிலாம் இல்ல, டக்குனு நினைச்சா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதை பற்றி பார்க்கும்போது டீட்டெயில பார்ப்போம். அடுத்தது ஒற்றை குடியுரிமை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி அரசாகவே இருந்தாலும் நமக்கு வந்து என்னவா இருக்குது? கனடியன் மாடல் மாதிரி ஒற்றை. ஸோ ஆக்சுவலா எதுக்காக ஒற்றை குடியுரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்கறதுக்காக தான். ஓகேவா? ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்கறதுக்காக. இந்தியர் அப்படின்ற உணர்வு வரணும். நான் இந்தியன், நான் வந்து இந்தியான்னு சொல்லிட்டு எந்த பகுதியில போனாலும் அந்த உணர்வு இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நீங்க ஃபாரின் கண்ட்ரி போறீங்க, ரெண்டு குடியுரிமை இருக்குது, நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்றதை விட இந்தியன் சொல்றதுதான் ஏற்புடையதா இருக்கும் இல்லையா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து நாடுக்கு போகும்போது நான் தமிழன் பார்க்கப்படுது, அது வேற. ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருக்குது. ஓகேவா? இவன் தமிழன், இவன் கன்னடிகா, இவன் வந்து பாத்தீங்கன்னா மலையாளி அப்படிலாம் பார்க்கப்படுது. இதுல குடியுரிமை தனியா கொடுத்தாங்க வச்சுக்கீங்களேன், அங்க போகும்போதே நீங்க வந்து சம் பாஸ் மூலமா தான் போக முடியும். அப்படிதானே? ஸோ பாஸ்போர்ட் மாறி இங்க ஏதாவது ஒரு பாஸ் இருந்துதான் போக முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காவே வேற யாரோ உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃப்ரீயா நான் வந்து எப்படி பக்கத்து ஊருக்கு போறணும், எப்படி என் வீட்டுக்குள்ள நான் போறணும், அதே மாதிரி பக்கத்து மாநிலத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு எல்லா இதுவும் இருக்குது. அப்போ நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம். ஆனா அந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்றது இந்தியா அப்படின்ற உணர்வு தான் கொண்டு வருது. என்ன
மாநிலத்துக்கான அந்த ஒரு இது இல்ல, மாநிலத்துக்கு தனியாட்டு குடியுரிமை வந்து கிடையாது. ஆனா யூஎஸ்ல அப்படி கிடையாது. ஓகேவா? சோ நான் எந்த மாநிலத்துல பிறந்தேன் அதை வச்சு என்னுடைய குடியுரிமை இல்லாம நான் வந்து இந்தியன் அப்படின்ற குடிமை தான் இருக்குது. ஓகேவா? ஆனா மற்ற சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ரெண்டு குடியுரிமை, ஒன்னு வந்து நேஷனல், ஒன்னு இந்தியன் அப்படின்ற குடியுரிமை இருக்கும், அந்த மாநிலத்துக்கான குடியுரிமையும் அங்க இருக்கும். அப்போ ஒற்றை குடியுரிமை அகைன் ஒற்றை ஆட்சியை நோக்கி தான் நமக்கு வந்து நகருது. ஓகேவா? ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஓகேவா? உச்ச நீதிமன்றமும் அதுக்கு கீழ் உள்ள என்னது இருக்கு, மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றமும் கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பா வந்து இருக்குது. உச்ச நீதிமன்றம் வந்து தலைமை, அது கீழே வந்து உயர் நீதிமன்றம் அப்படின்ற கான்செப்ட் தான் நமக்கு இங்க இருக்கு. அப்படிதானே? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சி முறையோடைய ஒரு தானே. சோ ஒரே கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி, உச்ச நீதிமன்றத்தோடைய கண்ட்ரோல்ல எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சோ உச்ச நீதிமன்றம் ஒண்ணு, இவங்க ஒண்ணு, இவங்களுக்கும் தனியாக ஸ்பெஷல் இருக்குது, அவங்களுக்கும் தனி ஸ்பெஷல் இருக்கு, அப்படிலாம் கிடையாது இல்லையா? வரைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனா வந்து அவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நீதித்துறையும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள தான் வருது. ஸோ அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இரட்டை நீதிமன்றங்கள் இருக்கும். ஓகே, அகில இந்திய பணிகள். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே தான் சொல்றேன். இந்த பணிகளை சேர்ந்த பணியாளர்கள் மத்திய அரசால் பயிற்சி அளிக்கப்பட்டு நியமிக்கப்படுகின்றனர். ஓகேவா? அகில இந்திய சேவைகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தனித்தனியான பொது சேவைகள் இருக்கும். இங்கேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி இருந்தாலுமே குரூப் 1 லெவல் வரை தான் இருக்கும். டெபுட்டி கலெக்டர் ரேஞ்ச் தான் போக முடியும். அசிஸ்டன்ட் கலெக்டர் எல்லாம் சப் கலெக்டர் எல்லாம் கலெக்டர் லெவலுக்கு போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து யூபிஎஸ் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் தனித்தனியா இருந்தாலும் கூட அகில இந்திய சேவைகள் ஐஏஎஸ், ஐஏஎஃப்எஸ், ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொதுவா இருக்குது. இங்க வந்து சென்டர் வந்து எக்ஸாம் நடத்தி பயிற்சி அளிக்கப்பட்டு லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்துறாங்க. அப்ப இதுவும் ஒரு கூட்டாட்சி இதை வந்து மீறுது. ஓகேவா? அதாவது மாநில அரசாங்கத்துல ஒரு மாவட்டத்துல கலெக்டர் இருக்கக்கூடியவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வராரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது என்னதான் சுதந்திரமா நீதித்துறையான அமைப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபண்ட் பண்றது எல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான். சோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய பணிகளும் அகைன் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை தான் நமக்கு வந்து, சரி கூட்டாட்சி இல்ல, ஒற்றையாட்சி தத்துவத்தை தான் நமக்கு வந்து நிறுவுது. அடுத்தது ஒற்றை தணிக்கை முறை என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேக். கேகோட ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 148. ஓகேவா? ஆர்டிகல் வந்து 148 கேக். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ கேக் என்ன பண்ணுவாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து எல்லா கணக்கு வழக்குகளையும் தணிக்கை பண்றது யாரு? கேக் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படிதானே? சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து மொத்த கணக்கு வழக்கையும் தணிக்கை பண்றது கேக் தான். சோ அகைன் இங்க பாருங்க, மத்திய அரசுடைய மட்டும் இல்லாம மாநில அரசாங்கத்துடைய இதையும் வந்து கேக் தான் பண்றனா, கேக் தான் நமக்கு வந்து நியமனம் பண்ணுது, சரி தணிக்கை பண்ணுது. அகைன் இது வந்து ஒரு கண்ட்ரோல்ல வருது. புரியுதுங்களா? சோ இவருடைய நியமனமா இருக்கட்டும், இவருடைய நீக்கமா இருக்கட்டும், எல்லாமே மாநில அரசாங்கத்தோடைய கணக்கு வழக்குகளையும் தணிக்கை பண்ற ஒருத்தருடைய நியமனங்கள். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு சம்பந்தமே பட்டிருக்காது. யார் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாரு, குடியரசுத் தலைவர் தான் நீக்கிறாரு. ஓகேவா? சோ அவருடைய கண்ட்ரோல் தான் எல்லாமே நடக்குது. மாநிலங்களுக்கு வந்து அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஓகேவா? சோ அப்போ அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தணிக்கை முறை. சரி, ஒற்றை தணிக்கை முறைன்றது ஒற்றையாட்சி முறைக்குள்ளதான் நமக்கு வந்து உள்ளாகி வருகிறது. கரெக்டா? ஆளுநர் நியமனம். ஆளுநர் யாருங்க? ஒரு மாநிலத்தின் தலைவரா வந்து செயல்படுறாரு, குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாரு. ஓகேவா? சோ மாநிலத்தின் தலைவர் குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாரு, அதுவே ஒற்றையாட்சி வந்துருச்சு. மத்திய அரசின் முகவராக செயல்படுகிறார். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் இல்லையா? இவன் பாருங்க. ஓகே, சோ மாநிலத்தின் தலைவராக இவர் இருக்கும்போது மத்திய அரசு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா ஈஸியா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல எதிர் கவர்மெண்ட் தான் இருக்குது. இப்போ வந்து மத்தியில ஆட்சியில் இருக்க அரசாங்கத்துடைய எதிர் அணியில இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் மாநிலத்தில் இருக்குது. ஆனா இவங்க நினைச்சு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது மத்திய அரசாங்கம். யார் மூலமா பண்றாங்க? கவர்மெண்ட் மூலமா தான் ஒரு பெரிய கண்ட்ரோல் பண்றாங்க. இங்க உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் பண்றது சும்மா. மேஜர் கண்ட்ரோல் யாரு? ஆளுநர். ஆளுநர்னால நமக்கு எவ்வளவு பாதிப்புகள் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்ல, கண் கூட பார்த்தா வருது. அப்போ இது வந்து அகைன் ஒற்றையாட்சி. சோ மாநிலங்களுக்கு என்னையா பவர் இருக்குது, நீங்க நினைக்கிறதா நடக்குது அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயத்துலதான் போயிட்டு இருக்குது. ஓகேவா? இதுவும் நம்ம வந்து இந்த சென்ட்ரல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த கனடியன் கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஒருங்கிணைந்த தேர்தல் அமைப்பு முறை. சோ இப்போ வந்து நம்ம நேற்று பார்த்தோம், தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் யாருக்கான தேர்தல் நடத்துது? பாராளுமன்ற தேர்தலையும் அதே மாதிரி பத்தி நமக்கு வந்து சட்டமன்ற தேர்தலையும் வந்து நடத்துது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது.
சோ அகைன் பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்றத்திற்கான தேர்தலையும் மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலையும் வந்து நடத்துது. ஓகேவா? சோ இந்த தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறது, ஆணையரை நியமிக்கிறது எல்லாமே குடியரசுத் தலைவர். மாநிலங்களுக்கு இந்த எந்த அதிகாரமே இல்லை. ஓகேவா? அப்போ அகைன் சென்டர் நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் சொல்ற மாதிரி கேட்டு நீ வந்து அந்த தேர்தலாம் நடத்தி இது பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தானே போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்லி இப்போ கவர்மெண்ட் மட்டும் நான் சொல்றது மாதிரி இல்லை, யார் வந்தாலும் அப்படிதான். ஓகேவா? ஸோ அகைன் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு தான் கொடுக்குது, ஒற்றையாட்சி தான் கொடுக்குது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து அகைன் மாநிலங்களுக்கு பவர் இருக்கணும், சேம் டைம் இந்தியா தான் நமக்கு வந்து முதன்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீதியை வந்து கொடுக்குது. ஆனா காலப்போக்கில் அது வந்து அப்படி இருக்க முடியாது, அது ஒரு தப்பான கான்செப்ட் அப்படின்றதுதான் எண்ட் ஆஃப் த டே அறிஞர் அண்ணா சொன்னதான் முடிவுக்கு வருது. ஓகேவா? சோ இந்தியா வந்து நேரும் அதுதான் வலியுறுத்துறாரு. என்ன சொல்றாரு? வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஆனா அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க, வேற்றுமை இருக்கக்கூடாது, ஒற்றுமை மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போறாங்க. சோ பார்க்கலாம். அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சட்டப்பேரவைக்கும், அதாவது மாநில சட்டமன்றத்துக்கும், சட்டப்பேரவை தான் அதே மாதிரி நாடாளுமன்றத்துக்கு வந்து தேர்தல்களை வந்து நடத்துது. இங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு, வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு. மாநில அரசுக்கு எந்த உறுதும் இல்லை. ஓகேவா? ஓகே, அடுத்தது மாநில மசோதாக்கள் மீதான ரத்து அதிகாரம், வீட்டோ பவர். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இப்போ வந்து மாநில சட்டமன்றத்துல தமிழ்நாடு இருக்குது, சட்டமன்றத்துல ஒரு சட்டம் ஏற்றுறோம், அது வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு போகுது. ஆளுநர் வந்து ஒன்லே நிராகரிக்கலாம், இல்ல ஓகே சொல்லலாம், இல்ல மறுபரிசீலனை செய்து அனுப்பலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். அகைன் சொன்னேன் இல்லையா? சோ அந்த சட்டம் இயற்றுறதுன்றதே ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் வந்துட்டாரு அப்படின்னாலே என்னாச்சு, சென்ட்ரல் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ குடியரசுத் தலைவருக்கு மாநில மசோதாக்கள் மேல வீட்டோ அதிகாரம் வேற இருக்குது, வீட்டோ பவர் கூட அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 14 பாயிண்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு சிறப்பியல்பு ஆக்சுவலா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அரசாங்கங்களுடைய கையில இருக்குது. ஓகேவா? சோ வெவ்வேறு கொள்கைகளை உடையவங்க வரும்போது கிட்டத்தட்ட அதுவும் மெஜாரிட்டியில வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஒற்றையாட்சியாவே ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. ஓகேவா? ஒரு சர்வாதிகார போக்கோட கூடிய ஒற்றையாட்சியா வந்து மாறக்கூடிய சூழலுக்கு வந்து தள்ளப்படுது. ஓகே, இப்போ இங்க பார்த்த கான்செப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா அரசியலமைப்பு வந்து அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா மாதிரிலாம் இல்லாம நமக்கு வந்து என்னது, அந்த கூட்டாட்சி அமைப்புகள் தான் விலகி அதிகமா ஒற்றையாட்சி அமைப்பு தான் நமக்கு அதிகமா இருக்கு இல்லையா? கூட்டாட்சி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்மியா தான் இருக்குது. ஓகேவா? இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல செயல்படுது அப்படின்றது தெளிவா நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ கேசி வியர் இதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்ற என்ன சொல்றாரு பாருங்க, இது ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்றவரு ஒரு பேரம் பேசுற கூட்டாட்சி, ஒரு பார்கெனிங் கூட்டாட்சி, நம்ம எல்லாத்துக்கும் போய் கேட்டு நிக்கணும்ன்றமா இருக்குது. ஐவர் ஜெனிங்ஸ் சொல்ற பாருங்க, ஒரு வலிமையான மையப்படுத்தப்பட்ட ஸ்ட்ராங் சென்டரோடைய கூடிய கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஃபைன். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொன்றும் புரிஞ்சு செக் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க, வலிமையான மத்திய அரசு அப்படிதானே, ஏன்னா இந்த பட்டியலில் வந்து அதிகமான பவர் அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகே, அடுத்தது மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, அதாவது மாநிலங்களை வந்து ஈஸியா அழிச்சிடலாம், ஆனா வந்து அழிக்கக்கூடிய மாநிலங்கள் கூட அழிக்க முடியாது, ஒன்றியத்தை வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்படித்தானே? இந்தியாவை வந்து உடச்சிட முடியாது, இந்தியா அப்படிதான் இருக்கும், உள்ளுக்குள்ள நீங்க வந்து மாநிலங்களை வேணா உடச்சிக்கலாம். நெகிழ்வுத்தன்மை கொண்ட அரசியலமைப்பு அப்படிதானே? ஸோ ஈஸியா வந்து சில சட்டங்களை வந்து திருத்தம் பண்ண முடியுது. ஒற்றை அரசியலமைப்பு அப்படிதானே? தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது மாநிலங்களுக்குன்னு சொல்லி தனியா அரசியலமைப்பு இல்லை. மாநிலங்களவையில சமசீரட்ட பிரதிநிதித்துவம் இருக்குது, மாநிலங்கள் அவை இருக்குது. அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து 2 பேர் தான், முடிஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் இங்க அப்படி இல்லை. ஒரு ஸ்டேட்ல ஒரு ஆளா இருக்குது, தமிழ்நாட்டுல 18 இருக்குது, 31 வரை இருக்குது. ஓகேவா? கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களவை மாநில பட்டியலில் உள்ளது மேல சட்டம் ஏற்றிருக்காங்க, அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. நெருக்கடி நிலை ஏற்பாடுகள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில போயிருது. ஒற்றை குடியுரிமை அப்படின்றதும் அகைன் ஒற்றையாட்சி நோக்கி நடத்துது. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்றதும் ஒரே குடையின் கீழ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வருது. அகில இந்திய பணிகள் அகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வருது. ஒற்றை தணிக்கை முறை. ஓகேவா? தணிக்கை பண்றதுக்கு மாநிலத்துல ஒருத்தர் இருந்தா, மாநிலத்தோட தணிக்கை பண்ற ஒருத்தர் மாநிலங்களுக்கு அவரை நியமிக்கவோ, அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணவோ, ஒரு நீக்கவோ எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற நிலைமையில இருக்காரு. அதே மாதிரிதான் வந்து தேர்தல் ஆணையமும் இருக்குது. ஆளுநர் நியமனம் பக்கா. ஓகேவா? சொல்லவே வேண்டாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டோ பவர் இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து ஒற்றையாட்சி தன்மை வருது. ஸோ அதிகமா ஒற்றையாட்சியோட இதுதான் இங்க வந்து ப்ரிவேல் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இந்த டேபிளுக்காக மட்டும் பாருங்க. கூட்டாட்சி. ஸோ கூட்டாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை அரசாங்கம் இருக்கும். அதாவது தேசிய அரசாங்கம் அப்படின்றது நேஷனல் லெவல்ல ஒன்று, பிராந்திய லெவல்ல ஒன்று அப்படின்றது. ஸோ இங்க பாருங்க நமக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை அரசாங்கத்துல வந்து பிராந்திய அரசாங்கங்களை உருவாக்கக்கூடிய தேசிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராந்திய, அதாவது பிராந்தியம் அப்படின்றது மாநிலங்கள் அதை கண்ட்ரோல் பண்றது இதுதான். கூட்டாட்சியில எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கும். ஒற்றையாட்சியில அரசியலமைப்பு எழுதப்படலாம், எழுதப்படாம இருக்கலாம். பிரான்ஸ் வந்து எழுதப்பட்டது. பிரிட்டன் நம்ம ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம்பிள் பார்த்தோம், எழுதப்படாத அரசியலமைப்பு இல்லையா? ஸோ ஸ்டில் இன்னைக்கு வரை எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதிகார பிரிவு தேசிய மற்றும் பிராந்திய அரசாங்கத்துக்கு இடையில. ஸோ அப்போ கூட்டாட்சியில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மற்றும் பிராந்திய, அதாவது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே வந்து என்ன இருக்கும்? சரிங்க, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகார பிரிவு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இங்க வந்து அதிகார பகிர்வுலாம் கிடையாது, எல்லாமே தேசிய அரசாங்கத்து தான் இருக்கும். ஓகேவா? மொத்தத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பினுடைய மேலாதிக்கம் கூட்டாட்சியில இருக்கும். இங்க வந்து ஒற்றையாட்சியில அரசியலமைப்பு வந்து உச்சமாக இருக்கலாம் அல்லது உச்சமாக இல்லாம கூட இருக்கலாம். பிரிட்டன்ல வந்து அரசியலமைப்பு தான் உச்சம் கிடையாது, ஏன்னா அங்க இன்னும் இப்போ வரை எழுதிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு சட்டம் வருதுன்னா அதையும் ஆட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்போ இங்க பக்காவா அரசியலமைப்பு தான் மேலாதிக்கம், கான்ஸ்டியூஷனை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒற்றையாட்சியில அவங்க கவர்மெண்ட் பண்றதுதான் அதை சட்டமாக்கிக்கலாம் நாளைக்கு. கூட்டாட்சி கடுமையான அரசியலமைப்பு, ஈஸியா வந்து இது பண்ணிட முடியாது அப்படின்றது. நமக்கு வந்து ரெண்டுமே பண்ணலாம், நமக்கு கூட்டாட்சி கூட ஒற்றையாட்சி நமக்கு ரெண்டுமே இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ ஒற்றையாட்சியில வந்து இறுக்கமாவும் வைக்கலாம், தளர்வாகவும் வைக்கலாம். பிரிட்டன்லாம் தளர்வானது, பிரான்ஸ்லாம் நெருக்கமானது. பிரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஓகேவா? சுதந்திரமான நீதித்துறை இங்க வந்து சுதந்திரமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இரு சபை சட்டமன்றம், இங்க வந்து சட்டமன்றம் இரு அவையா இருக்கலாம், ஒரு சபையா இருக்கலாம். சைனாலாம் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஓகே, பிரிட்டன் வந்து நம்மள மாதிரி தான். நம்ம அதை பார்த்தா நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ரைட். ஸோ தீஸ் ஆர் திங். ஸோ பக்காவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து முடிச்சோம். ஸோ கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் அப்படின்றது. ஓகேவா? கூட்டாட்சியினுடைய அடிப்படை தன்மைகள் அப்படின்ற விஷயம் கிளியரா? ஸோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் நமக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ ஈஸியான ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள அதிகார பகிர்வு நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகேவா? மத்திய மாநில. ஸோ ஒரு பெரிய பாட்டு நம்ம அடுத்தது ஒரு பிரேக்கு அப்புறம் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு கூட, அதுல வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதுக்கு அப்புறமா அதை படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியா அவங்க இப்பெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? யூடியூப்ல இந்த வீடியோ வரும்போது யூடியூப்ல வந்து டவுட் இருக்கவங்க கமெண்ட்ல வந்து கண்டிப்பா அதை தெரியப்படுத்துங்க. ஓகேவா? இல்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்போட இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். ஸோ அது மூலமா நீங்க வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து ஒரு கனெக்ட்ல இருங்க. வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் ஸோ தொடர்ந்து கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது, கோர்ஸ் எப்படி போகுது, அதோடைய சூழ்நிலைகள், ஓகே, இதுல என்ன நன்மைகள், நான் இப்ப ஜாயின் பண்ணனா என்ன நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா?